அண்மைச் செய்தி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பாகுபலி எனப்படும் LVM-3F-5 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விண்ணில் பாய்ந்தது பாகுபலி ராக்கெட். 4410 கிலோ செயற்கைக்கோளை சுமந்து சென்றது பாகுபலி எனும் ராக்கெட். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பாகுபலி என அழைக்கப்படும் LVM-3M-5 ராக்கெட் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்வெளி பாய்ந்தது பாகுபலி எனும் ராக்கெட். 4410 கிலோ எடை கொண்ட GSAT-7R எனப்படும் CMS-3 என்னும் செயற்கைக்கோளை பாகுபலி ராக்கெட் சுமந்து சென்றது. CMS-3 என்னும் செயற்கைக்கோள் கடற்படைக்கு தேவையான தகவல் தொடர்புகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று மாலை 5:26 மணிக்கு 24 மணி நேர கவுண்டவுன் தொடங்கிய நிலையில் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது பாகுபலி ராக்கெட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பாகுபலி எனப்படும் LVM-3M-5 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. பாகுபலி என அழைக்கப்படும் LVM-3M-5 ராக்கெட் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் பாய்ந்தது பாகுபலி ராக்கெட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4410 கிலோ எடை கொண்ட GSAT-7R எனப்படும் CMS-3 என்னும் செயற்கைக்கோளை பாகுபலி ராக்கெட் சுமந்து சென்றது. CMS-3 என்னும் செயற்கைக்கோள் கடற்படைக்கு தேவையான தகவல் தொடர்புகளை வழங்கும். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விண்ணில் பாய்ந்தது பாகுபலி ராக்கெட். நேற்று மாலை 5:26 மணிக்கு 24 மணி நேர கவுண்டவுன் தொடங்கிய நிலையில் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது பாகுபலி ராக்கெட்.